90s கிட்ஸ் அயன்மேன் படத்துல ரொம்ப பிரமிப்பா பார்த்த விஷயமே அந்த ஜார்வஸ் தான். அயன்மேன் என்ன சொன்னாலும் அந்த ஜார்வஸ் ரெக்வஸ்ட் டேட்டா பேஸ ஆக்சஸ் பண்ணி அவர் சொன்ன எல்லா டாஸ்கையுமே அழகா கம்ப்ளீட் பண்ணிடும். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் சாட்பாட்ஸ் நிறைய இருக்குல்ல. ஈவன் ChatGPT கூட இப்ப நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமா சாட் பண்ணிக்க முடியும். இதுல எதுவும் புதுசா இல்லையே நீங்க நினைக்கலாம். பட் அங்கதான் உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பைத்தான் கோட் எழுதி தர சொன்னா அது எழுதி கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோடை காப்பி பண்ணி நம்மளோட ஃபேவரட் ஐடியில போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு லெட்டர் எழுத சொன்னா கூட அந்த லெட்டர் எழுதி கொடுக்கும். அதை தான் நம்ம மேனுவலா காப்பி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு சேவ் பண்ணுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜார்வஸ் மாதிரி ரைட் திஸ் அசைன்மெண்ட் அண்ட் சேவ் இட் டு மை டெஸ்க்டாப்னு சொன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும். இது மட்டும் இல்ல, ஒரு இமெயில ரைட் பண்ணி இந்த இமெயில சென்ட் இட் டு திஸ் பர்டிகுலர் பர்சன் இமெயில் ஐடி சொன்னாலே போதும், அதுவே இமெயில ரைட் பண்ணி நம்ம ஹியூமன் இன்வால்வ்மெண்டே இல்லாம ஒரு சிம்பிள் மெயில் அனுப்பிச்சா கூட நம்மளோட வேலை எவ்வளவு ஈஸி ஆகும். எக்ஸாக்ட்லி ஜார்வஸ் மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் அந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணி சேவ் பண்ணு, மெயில் சென்ட் பண்ணு, கால் பண்ணு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலியமா நம்ம எல்லா சோர்சஸையும் ஆக்சஸ் பண்ணி அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணா நம்ம வேலை இன்னுமே ஈஸி ஆகும்ல. எஸ், இதெல்லாம் எப்படி மேம் பண்ணலாம் தானே கேக்குறீங்க. லிட்டரலி யூசிங் MCP, மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். இந்த ரீசன்ட் டேஸ்ல ஏ ஏஜென்ட்க்கு அப்புறம் அதிகமா ஹைப்பான வேர்ட்னா இந்த MCPன்னு சொல்லலாம். இந்த MCPயை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், லிட்டரலி MCPயோட ஃபுல் மீனிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். USB-C போர்ட்டோட ஹைலைட்டே அந்த ஒரே போர்ட்டை வச்சு மல்டிபிள் வேரியஸ் டிவைசஸை கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரிதான் இந்த MCP சர்வர்ன்ற இந்த புரோட்டோகாலை வச்சு வேரியஸ் சர்வீசஸை ஒரு சர்வரா கிரியேட் பண்ணி என்னென்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுமோ ஈஸியா ஆக்சஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த MCP புரோட்டோகாலுக்கு முக்கியமா தேவைப்படுறது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட இந்த MCP சர்வரை இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அதை புரிஞ்சுட்டு அதுக்கு என்ன சர்வீசஸ் வேணுமோ அந்த சர்வீசஸை அதுவே ஆக்சஸ் பண்ணி அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய லோக்கல் ஃபைல் ஸ்டோரேஜ் சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு இமெயில் சர்வீசஸோட கனெக்ட் பண்ணலாம், ஸ்லாக் அப்படின்ற ஒரு சர்வீசஸோட கனெக்ட் பண்ணலாம், கன்ஃப்ளூயன்ஸஸோட கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சோ மெனி தேர்ட் பார்ட்டி சர்வீசஸை இந்த LLM மாடலுக்கு MCP புரோட்டோகால் வழியா ஆக்சஸ் பண்றதுக்கு சர்வரை ஈஸியா செட்டப் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஜார்வஸ் மாதிரியான அப்ளிகேஷன் கன்ஃபார்ம். இந்த MCPயை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது Anthropic கம்பெனி who released Claude. MCP is a game changerன்றதுனால ஈவன் காம்படிட்டர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எஸ், MCP-ய நீங்க AWS ஓட இன்டகிரேட் பண்ண முடியும், Azure-ஓட இன்டகிரேட் பண்ண முடியும், LangChain யூஸ் பண்ணி OpenAI-யோட இன்டகிரேட் பண்ண முடியும். ChatGPT மாதிரி இருக்கக்கூடிய அந்த Claude டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஈஸியா அதுல கோடிங்கே இல்லாம வெறும் UI யூஸ் பண்ணி உங்க லோக்கல் சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணி MCP அடாப்டர்ஸை செட் பண்ணிக்கலாம் நீங்க. Unfortunately, as of now, ChatGPT-ல இன்னும் அந்த MCP அடாப்டரை கொண்டு வரல. இப்போ இந்த MCP சர்வரை வச்சு ஒரு குட்டி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிடலாமா? இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், Claude அப்படின்ற டெஸ்க்டாப்பை நான் டவுன்லோட் பண்ணி அதுல நான் ஒரு அப்ளிகேஷன் எழுத சொல்ல போறேன். அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெஸ்க்டாப்ல போய் சேவ் ஆகணும். ஒரு ப்ராம்ப்ட்ல எனக்கு அந்த அசைன்மெண்ட்டும் எழுதணும் அண்ட் ஆல்சோ அது போய் ஆட்டோமேட்டிக்கா சேவும் ஆகணும். இந்த Claude அப்ளிகேஷன் நம்ம சிஸ்டமோட லோக்கல் ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்றதுக்கு எப்படி MCP சர்வர் செட் பண்ணணும்ன்றத இப்ப பார்க்கலாம். உங்க ஃபேவரட் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல Claudeன்னு டைப் பண்ணுங்க. Claude டெஸ்க்டாப் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் OS பொறுத்து உங்களுக்கு எந்த OS உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த OS-ஓட சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விண்டோஸ் இருக்கு, அப்புறம் விண்டோஸ் ARM64, நெக்ஸ்ட் macOS இருக்கு. என்னோடது விண்டோஸ், ஸோ நான் விண்டோஸ் எடுத்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ நான் டவுன்லோட் பண்றேன். it's getting download over here. Yes, so downloaded successful. நான் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ it's asking for quickest. It's about, okay, let me give accept. Okay, so it is asking for get started. So நான் get started கொடுக்குறேன். Sign in with Google or your personal work. So I'm going to give sign in with Google. Yes.
ஸோ நம்ம அக்கவுண்ட் வச்சு நான் சைன் இன் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட ரெஸ்பெக்டிவ் அக்கவுண்ட் வச்சு சைன் இன் பண்ணி கன்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஓப்பன் கிளாட் கேட்குது. ஓப்பன் கிளாட் கொடுத்துக்கோங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளாட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதை ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸோ ஸ்கிப் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் யூஐ வரும். ஸோ எக்ஸாக்ட்லி சாட்ஜிபிடியோட யூஐ மாதிரி தான் இருக்குது. பட் திஸ் இஸ் டெஸ்க்டாப் ஆப்ஷன். வெரி குட், சூப்பர். ஸோ இந்த எம்சிபி சர்வரை நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு செட் பண்ண போறோம்னா, நம்மளோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம எம்சிபி சர்வரை செட் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் எங்க எம்சிபி ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க டைரக்டா இங்க டூல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் இந்த எல்எல்எம் மாடல் எந்தெந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கேட்குற டாஸ்க்கை முடிச்சு கொடுக்க போகுது அப்படின்றதுக்கான டூல் ஆக்சஸோடது எல்லாமே இங்க இருக்கும். இங்க மேனேஜ் கனெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்கே ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணுங்க. தென் இதில் வெப் அண்ட் டெஸ்க்டாப் இருக்கு. அஸ் ஆஃப் நவ் நம்மளோட கோல் டெஸ்க்டாப் எக்ஸ்டென்ஷனில் ஃபைல் சிஸ்டமை தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஹியர் யூ கேன் சி எத்தனை சர்வீசஸ் இவங்க இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வெப் பேஸ்டுக்கும் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இன்பில்ட்டாக கிளாடோட கனெக்ட் ஆகிருக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஏடபிள்யூஎஸோட அஸ்யூரோடலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு கோடிங் பேசிஸில் நீங்கள் செட்டப் பண்ண முடியும். ஸோ டெஸ்க்டாப் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் சிஸ்டமை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதும் கான்ஃபிகரேஷனுக்காக ஃபைல் சிஸ்டம் கேட்குது. இந்த இடத்துல வி ஹாவ் டு கிவ் என்னென்ன டேரக்டரிஸ்லாம் அலோ பண்ணலாம் இந்த கிளாட் ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு கிவ், ஆட் டேரக்டரி கொடுங்க. இந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாட் அப்ளிகேஷன் மூலியமா ஜென்ரேட் ஆகிற எல்லா ஃபைல்ஸையுமே நான் என்னோட டிகோலன்ல கிளாட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் சேவ் பண்ண போறேன். ஸோ தட் அந்த டைரக்டரியை தான் இங்கே நான் கொடுக்க போறேன். செலக்ட் ஃபோல்டர், சேவ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஃபைல் சிஸ்டமை கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல வி ஹாவ் டு எனேபிள், டிசேபிள் இருக்கு, எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஹியர் யூ கேன் சி டூல்ஸ். இந்த எம்சிபிலேயே முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா டூல்ஸ். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ எம்சிபி நம்மளுக்கு யூஎஸ்பி சி போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ சி போர்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் டிவைஸை வச்சு மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கோ, நீட் இருக்கோ, அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்குவோம். இன் அ சேம் வே இந்த எல்எல்எம் மாடல் நம்ம லோக்கல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் என்னென்ன பெர்மிஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாட் மூலிமா நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எம்சிபி ப்ரோட்டோகால் வழியாக ஒரு ஃபைலை ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஃபைலை மல்டிபிள் ஃபைல்ஸை ரீட் பண்ண நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அதெல்லாம் மல்டிபிள் ஃபைல்ஸை ரீட் பண்ண முடியும். ஒரு ஃபைலே நீ புதுசாக ரைட் பண்ணி சேவ் பண்ணணுனாலும் அதெல்லாம் ரைட் பண்ண முடியும். இல்லை ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் லைனை எடிட் பண்ணுன்னு சொன்னாலும் அதில் எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் த்ரூ இந்த ப்ராம்ப்ட் மூலிமா நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதுக்கு 11 கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை இந்த எம்சிபி ப்ரோட்டோகால் வழியாக நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எம்சிபி சர்வர் செட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு சர்வீசஸோட அந்த சர்வீசஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பெர்மிஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்கணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ். ஸோ இதை நம்ம இன்டூ பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா லெட்ஸ் கோ அண்ட் செக் ஹியர். ஸோ நியூ சாட் போகலாம். நியூ சாட் போயிட்டு இப்போ நம்மளோட ஃபைல் சிஸ்டமை ஆக்சஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றதுக்கு இந்த சர்ச் அண்ட் டூல்ஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு ஃபைல் சிஸ்டம் வந்தாச்சு. அப்படின்னா நம்ம எம்சிபி சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு கோடும் இல்லாமல் ஈஸியாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலுமே ஃபைல் சிஸ்டமை அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபைல் சிஸ்டமை தான் இங்கே ஆக்சஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒர்க் பண்ணிக்கும். இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி, நான் ஆல்ரெடி டோல்ட் யூ ரைட், என்னென்ன சர்வீசஸ்லாம் அலோட், இவ்வளோ சர்வீசஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயுமே நீங்கள் சில விஷயங்களை எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு ஃபைல் தான் ரீட் பண்ணணும், அட் அ டைம் மல்டிபிள் ஃபைல் ரீட் பண்ண வேணான்னா நீங்கள் இதை டிசேபிள் பண்ணிக்கலாம். என்னதை எடிட்டே பண்ணக்கூடாதுன்னா அதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹாவ் தீஸ் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது மேம், இதெல்லாமே ஃபைன், பட் ஐ எம் அ டெவலப்பர். எங்களோட ப்ராஜெக்ட்ல எப்படி மேம் எம்சிபி சர்வர் கனெக்ட் பண்ணுறது, இப்போ ஏடபிள்யூஎஸோட எப்படி மேம் கனெக்ட் பண்ணுறது, எங்களோட தேர்ட் பார்ட்டி சர்வீசஸோடலாம் எப்படி மேம் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். நோ வரிஸ். ஃபர்ஸ்ட் அந்த எம்சிபியோட எசன்ஸை நம்ம இந்த நோ கோட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக அவங்கவுங்க லேப்டாப்பில் இருக்கிற ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ணி ஜார்வஸ் மாதிரி ஒரு குட்டி விஷயம் பண்ணி பார்த்துடலாம்.
கண்டிப்பா I will tell you what is the way to connect with other services through code also. ஓகே. இப்போ நான் ஒரு லீவ் லெட்டர் ரைட் பண்ண சொல்லப் போறேன். ரைட் பண்ணி அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா எனக்கு அந்த Claude அப்படின்ற ஃபோல்டர்ல சேவ் பண்ண சொல்லப் போறேன். ஸோ பிஃபோர் தட் லெட் மீ ஷோ யூ Claude அப்படின்ற ஃபோல்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபோல்டர் எம்ப்டி. யூ கேன் see Claude மூலியமா எனக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஜெனரேட் ஆகுதோ, எனக்கு டீகோலன்ல இருக்கக்கூடிய Claudeல தான் சேவ் ஆகணுன்றத தான் நான் ஆக்சஸ் குடுத்துருக்கேன். ஸோ தட் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுல எதுவுமே இல்ல. நவ் லெட்ஸ் கெட் பேக் டு Claude. இப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ, ரைட் a leave letter and save it as a text file. That's it. நான் குடுக்குறேன். Let me give enter. ஸோ ஜார்வஸ் மாதிரி ஜார்வஸ்ல வாய்ஸ் அசிஸ்டன்ட் குடுப்பாங்க. இதுலயும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பட் திஸ் இஸ் த கோர் ஒர்க் இல்லைங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியுதா? அது லீவ் லெட்டர் எழுதிருச்சு. ஸோ தட் ரைட் பண்ணணும். லெட் மீ செக் வாட் டைரக்டரிஸ் ஆர் அவைலபிள் தென் சேவ் இட் இன் அலோட் டைரக்ஷன். ஸோ Claudeல சக்சஸ்ஃபுல்லா ஸோ ஜாவஸ் மாரி பக்காவா இது ஒர்க் ஆயிடுச்சு. ரைட் அ லீவ் லெட்டர்ன்னு சொன்னேன். சேவ் இட் அஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல்ன்னு சொன்னேன். ஆட்டோமேட்டிக்கா அது லீவ் லெட்டர் எழுதிட்டு, இங்க ரைட் ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அந்த ஃபைல ரைட் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா லிஸ்ட் அலோட் டைரக்டரிஸ செக் பண்ணியிருக்கு. அந்த டைரக்டரிஸ்ல இதெல்லாம் அலோட். அதுக்கப்புறமா ரைட் ஃபைல் அப்படின்ற டூல ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு அத ரைட் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே கிளியரா நம்மளுக்கு இங்க குடுத்தாச்சு. நவ் த டைம் டு செக் இட் இன் ஆர் ஃபோல்டர். இதுல போனோம்னா யூ கேன் see ஆட்டோமேட்டிக்கா லீவ் லெட்டர் நம்மளுக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பரா அதுவாவே சேவ் ஆயிடுச்சு. இல்லையா? இங்க நான் உங்களுக்கு காமிச்சது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளோ புரியணுன்றதுக்காக தான் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் MCP சர்வர் இஸ் அ கேம் சேஞ்சர்ன்னு. இப்ப நம்ம லோக்கல் லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஃபைல் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ண மாதிரி நெறைய தேர்ட் பார்ட்டி சர்வீசஸையும் த்ரூ ப்ராம்ப்ட் மூலியமாவே அந்த சர்வீசஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு நெறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் நான் எங்க போய் மேம் செக் பண்றது? இப்போ எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு. நீங்க எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கிளிக்ல எல்லாமே பண்ணி காமிச்சிட்டீங்க. பட் எங்களோட கேஸஸ்க்கு நாங்க ப்ரோக்ராமிங்குள்ள இன்டகிரேட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்றது மேம் அப்படின்னா, கூகுள்ல போயிட்டு மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் கிட்டப்னு குடுத்தீங்கன்னா, அஸ் ஆஃப் நவ் நம்ம டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய Claude அப்ளிகேஷன் மூலியமா நம்மளோட லோக்கல் ஃபைல் சிஸ்டமை எப்படி ஆக்சஸ் பண்ணதுன்னு பார்த்திருந்தோம் இல்லைங்களா? இன்கேஸ் நீங்க ஒரு புரோகிராமரா இருக்கிறீங்க அப்படின்னா, மேம் ஐ வாண்ட் டு ஆக்சஸ் செவரல் அதர் சர்வீசஸ் மேம். அதுக்கு எப்படி மேம் பாசிபிள்? எப்படி நான் MCP புரோட்டோகால யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான சொல்யூஷன் தான் இப்ப நான் சொல்றேன். சரிங்களா? கூகுள் போயிட்டு மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் கிட்டப்னு டைப் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் அ ஃபர்ஸ்ட் லிங்க். ஸோ MCPக்கு நெறைய கிட்டப் லிங்க் வரும். பட் திஸ் இஸ் த கரெக்ட் URL. மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் அப்படின்றத நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் சச் URL. நல்லா பார்த்துக்கோங்க இந்த URL. ஸோ இந்த URLக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு 22 ரெபாசிட்டரிஸ் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் சோ மெனி ரெபாசிட்டரிஸ். இதுல நம்மளுக்கு தேவையானது சர்வர். இந்த சர்வர கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த சர்வர்ஸ்ல சோ மெனி ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஹைப்பர் லிங்க்குமே எந்தெந்த தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் MCPய அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, அந்த சர்வர செட் பண்றதுக்கான அஃபிஷியல் இன்டகிரேஷனுக்கான லிங்க்க தான் அவங்க இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க AWSல வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இங்க உங்களுக்கு AWS இருக்கும். ஸோ இதுல குடுத்துருக்காங்க ஸ்பெஷலைஸ்டு MCP சர்வர் தட் பிரிங்ஸ் AWS பெஸ்ட் பிராக்டிசஸ் டைரக்ட்லி டூ யுவர் டெவலப்மென்ட் வொர்க் ஃப்ளோன்னு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ தட் இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா, யூ வில் பி கெட்டிங் இட் all the instructions how you can set up MCP server with your application for AWSக்கு எப்படி பண்ணலான்றது ரொம்ப டீட்டெயில்டாவே இருக்கும். அகைன் the MCPயும் ஒரு கடல் மாதிரி தான். There are so many strategies over there. பட் ஒரு விஷயம் அஸ் அ பிகினரா இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் MCPயோட எசன்ஸ புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பி அவேர் தட் இந்த MCPயோட GitHubல எல்லா ரிசோர்ஸஸுமே இருக்கு. ஹவ் இட் கேன் பி இன்டகிரேட்டட் வித் தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ். ஸோ AWS MCP சர்வர்ஸ்ல நெறைய கான்டெக்ஸ்ட்ல அவங்க இங்க குடுத்துருக்காங்க. நீங்க ஒவ்வொன்னுமே ரீட் பண்ணி பாருங்க. பி அவேர் தட் MCP கேன் பி இன்டகிரேட் வித் சோ மெனி தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ்ன்னு. ஸோ அதுக்கான ஒரே விஷயம் இந்த GitHubல போயிட்டு பார்த்தீங்கனாலே யூ கேன் ஏபிள் டு கெட் இட். ஸோ இதெல்லாமே ரீட் பண்ணி பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இத பத்தின டீட்டெயில்டு ஹேண்ட்ஸ் ஆன் எல்லாமே நம்மளோட மென்டார்ஷிப் கோர்ஸ்ல இருக்கு. ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் திஸ் MCP அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட ஃப்ரீ வெபினார் அட்டெண்ட் பண்ணுங்க.
எம்சிபி மட்டும் இல்ல, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்க ஏஐ கத்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட மென்டர்ஷிப் ப்ரோகிராம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டிசிஷனா இருக்கும். ஸோ சக்சஸ்ஃபுல்லி இப்ப பாத்துட்டீங்க இல்லையா, இவ்ளோ ஈஸியா நம்ம எம்சிபி சர்வர்ஸை எல்லா சர்வீசஸ் கூடயுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டீடைல்டா எம்சிபியோட ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி எல்லா சர்வீசஸோடையும் ஒர்க் ஆகுதுன்றத நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எம்சிபிக்காக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றேன். மோர் ஓவர், நீங்க ஒரு மென்டர்ஷிப்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த எம்சிபி கான்செப்ட் டீடைல்டா, இப்ப நான் சொன்னது குட்டி எக்ஸாம்பிள், பட் நிறைய இருக்கு எம்சிபில. அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும், குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஒவ்வொரு சினாரியுக்குமே ஸ்ட்ராட்டஜிஸே மாறும். அதெல்லாமே நீங்க ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். மோர் ஓவர், ஒரு ஏஐயே நீங்க ஸ்கிராச்ல இருந்து தெரிஞ்சுட்டு எம்சிபி சர்வரை யூஸ் பண்ண கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா we are here to help you. Yes, we provide mentorship program. mentorship programல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் 2 hours வெபினார் கண்டக்ட் பண்றேன். அந்த வெபினாருக்கு அட்டென்ட் பண்ணுங்க. அந்த வெபினாரோட எண்ட்ல என் கூட நீங்க 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் ஏஐ கரியர் பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். அஸ் ஆஃப் நவ் நம்ம மென்டர்ஷிப்ல படிச்ச எல்லா கேண்டிடேட்ஸுமே ஏஐயை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும்ன்றதுல ரொம்பவே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட ட்ரெயின் ஆயிருக்காங்க. நம்ம மென்டர்ஷிப்ல படிக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுமே மோர் தென் 50க்கு மேல கிட்ஹப்ல ரெபாசிட்டரிஸ் வச்சிருக்காங்க. எஸ், ஸோ நம்ம கோர்ஸ் ஒரு தியோரி கோர்ஸ் இல்லைங்க. இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆனோட உங்களை ரியல் டைம் இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களை ரெடி பண்றது தான். இந்த வெபினாரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம நீங்களும் இந்த ஃப்ரீ வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்க. உங்களோட ஏஐ ஜர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.